மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அந்த ஆட்டுக்குட்டியானது இஸ்ரவேலர்களோட பாவத்தை அது சுமந்து அது கொல்லப்பட்டுச்சான். அது ரத்தம் சிந்துச்சா. அந்த ரத்தத்தினால் இஸ்ரவேலர்கள் விடுதலை பெற்று கொண்டு தேவனுடைய கிருபையையும் அவர் ஆசீர்வாதத்தையும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெற்று கொண்டாங்க. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்வையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். அவர் சுமந்ததினால் நாம் சுமக்க தேவையில்லை. அவர் சுமந்து விட்டார். நாம ஏன் சுமக்கிறோம் அப்படின்னா அவர் சுமந்து விட்டார் என்பதை நாம இன்னும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.